துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் குறை சொல்லாத வாயும் இல்லை, குறைக்காத நாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களை பற்றி பலர் குறை சொல்லி இருந்தாலும் அந்த குறைகள் அனைத்தையும் களைந்து குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றத்தை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்று பார்க்கும்போது ராசியின் அதிபதியாகவும் அதே சமயம் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக அஷ்டமத்தில் ஒரு கிரகம் பலம் வருவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார். எனவே அவர் அஷ்டமஸ்தானத்தில் நுழைந்தாலும் கூட இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்வதற்கான அற்புதமான யோகம் நிறைவாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் தனது சப்தம பார்வையை தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் பதிக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் உறுதியாகவே குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்களை விளக்குவதோடு வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்ப்பதால் வார்த்தைகளில் அதிக கவனத்தோடு கையாளுவதோடு மட்டுமல்லாது தனஸ்தானத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். சில நேரங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வீண் விரய செலவுகள் என்று இருந்தாலும் கூட உறுதியாகவே அத்தனை வகையான விரய செலவுகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிந்து மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அஷ்டமத்தில் மறையக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன். எனவே உறுதியாக தடுமாற்றங்களை இந்த தருணத்தில் விளக்குவதோடு அஷ்டம தோஷங்கள் பாதிப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும். ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியாக இருந்தாலும் கூட அவர் அஷ்டமத்தில் அமர்வது சில நேரங்களில் சற்று சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தும். அதிலும் குறிப்பாக தேவையற்ற வீண் விரய செலவுகள் ஏற்படும். உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை. கடைசி நேரத்தில் சில வாய்ப்புகள் கை நழுவி செல்வதற்கான சந்தர்ப்பமும் உருவாகலாம். எனவே இதுபோன்ற விஷயங்களில் மட்டும் துலாம் ராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் உறுதியாகவே உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் தனலாபத்தையும் உருவாக்கி கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க வித்யாகாரகரான புதனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். திடீரென அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைப்பதாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்குவதாக இருந்தாலும் நிச்சயமாக அவை அனைத்திலும் முன்னேற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் நிச்சயமாக சுக்கிரன் தான். அப்படிப்பட்டவர் மனித வாழ்வில் ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, செல்வ செழிப்பு, பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இவை அனைத்தும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதோடு மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று
பெற்றிருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் உறுதியாகவே தகர்த்தெறிந்து நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே உறுதியாகவே பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்க முடியும். ராசியின் அதிபதி அஷ்டமத்தில் மறைந்திருந்தாலும் பணம் இல்லை என்று உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் தனஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் பொருளாதார ரீதியான உயர்வையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது மிக நுணுக்கமாக பணிகளை கையாளுவதால் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் நிறைவாக கைகூட போகிறது. அது மட்டுமல்லாது எதிர்பார்த்தபடியே நீங்கள் பல பணிகளில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் பெற்று தருகிறாருங்க. அது மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய தடைகள் உறுதியாகவே விலகுகிறது. பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உத்தியோகத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த வேளையில் கிடைக்கும். உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் மனநிறைவை பெறக்கூடிய வகையில் திருப்திகரமாக இந்த வேளையில் அமைய போகிறது. இந்த தருணத்தில் உங்களுடைய நல்ல திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளும் சலுகைகளும் நிச்சயமாக நிறைவாக உங்களை தேடி வரும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் குறிப்பாக சுக்கிரன் அஷ்டமத்தில் மறைந்திருப்பதால் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்த்திடுங்கள். ஆனால் திட்டமிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த தருணத்தில் இதர பணிகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். கேட்ட இடத்தில் சலுகைகள் நிறைவாக கிடைக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் எளிதில் கைகூடும். இந்த தருணத்தில் பல விஸ்தரிப்பு திட்டங்களை வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்ற முடியும். எனவே விஸ்தரிப்பு திட்டங்கள், புதிய தொழில் துவங்குதல் போன்றவற்றை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் தனலாபமும் உறுதியாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் உறுதியாகவே இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் இணைந்து பல பணிகளை திறன்பட மேற்கொள்ள முடியும். கலைத்துறையில் புகழின் உச்சத்தை அடையக்கூடிய வகையில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் கணவன் மனைவியாக இணைந்து செயல்படக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கிறது. உங்களுடைய திறமையை மேம்படுத்துவதோடு குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான நேரமாகவும் இந்த தருணம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்களை இந்த தருணத்தில் உறுதியாகவே விளக்க முடியும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறை என இரண்டு துறையின் நாயகனாக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரன். இந்த இரண்டு துறைகளிலும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் உறுதியாகவே அலைச்சல் அதிகரித்தாலும் காரிய வெற்றியை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேளை துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைகிறது. எனவே இதுவரை இருந்து வந்த தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். புதிதாக விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல பணிகள், தசாபதிகள் வலுவாக இருப்பின் விரய செலவுகளை முதலீடாக மாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவே அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக அஷ்டமத்தில் இருப்பதால் உடல் நலத்தில் மற்றும் கவனத்துடன் இருங்க. மற்ற அனைத்தும் பெண்மணிகள் விரும்பி
விரும்பியபடியே சாதகமாக கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் சுக்கிரனுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான சுக்கிரன். சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள்.